லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த சுத்தி வளைச்சி நீதி நேர்மை பேச்செல்லாம் வேணவே வேணாம். நேரா உண்மையை பட்டுன்னு சொல்லு. அப்பதானே எல்லாருக்கும் உன்னை பத்தி உண்மை தெரியும். டேய், என்னடா உண்மை? என்ன சொல்ற? ஏதாவது தப்பா பேசிட்டு இருக்காத. செந்திலு, நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டிக்கு நம்ம குடும்ப ஆட்கள் முக்கியமே கிடையாது. அவங்க குடும்ப ஆளுங்க தான் முக்கியமா. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கான்ட்ராக்ட அவங்க குடும்பத்துக்கே கொடுத்துட்டாங்க. இந்த நீதி நேர்மை கரஸ்பாண்டன்ட் கான்ட்ராக்ட் எடுக்க நான் ஸ்கூலுக்கு போயிருந்தப்ப அவங்க அண்ணனும் கான்ட்ராக்ட் விஷயமா அங்க வந்திருந்தான். அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்காது. இப்ப அதே மாதிரி தானே நடந்துச்சு. கான்ட்ராக்ட் அவங்க அண்ணன் இளங்கோக்கு தானே அவ கொடுத்தா. என்னதான் இருந்தாலும் அமுதாவுக்கு அந்த கூட பிறந்த பொறுப்பு தானே முக்கியம். நான் யாரு? புருஷனோட தம்பி தானே. என்ன அமுதா, தம்பி சொல்றது நிஜமா? அத்தை, இந்த முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது நான் முடிவு பண்ற விஷயமும் இல்ல. இதுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி இருக்காக. அவங்கதான் இது எல்லாத்தையும் சரி பார்த்து முடிவெடுப்பாக. என்னம்மா நீதி நேர்மைன்னு பேசுறவ பொதுவா இருந்தா சரி. இப்படி உன் குடும்பத்துக்காக பண்ணலாமா? இது என்ன அர்த்தம்? மா, என்ன அர்த்தம்னா அவங்க குடும்பம் நல்ல குடும்பம், நேர்மையான குடும்பம், நம்ம குடும்பம் ஃப்ராடு குடும்பம்னு அர்த்தமா? அத்தை, எங்க அண்ணனுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சதுல ஏன் பங்கு சத்தியமா இல்ல. என்ன நம்புங்க அத்தை. நம்ம வடிவேல் வாழ்க்கைய நம்ம நிச்சயமா சரி பண்ணிடலாம். அவங்க நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். அதுக்கான சந்தர்ப்பத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லம்மா, என் புள்ள வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். உனக்கு எந்த சிரமமும் வேண்டாமா? நீயும் எப்படிதான் கஷ்டப்படுவ? சரி அம்மா, என்னம்மா? சரி, போலாம் வா. போலாம் வா. அம்மாடி, அக்கா புள்ள மேல இருக்க பிரியத்துல புரியாம பேசுறாங்க. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத கண்ணே. பொழுது போச்சுன்னா அது எல்லாத்தையும் மறந்துடும். கிளம்பாத்தா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுதுல. என்ன வாத்தி, லஞ்ச் அவர்ல சாப்பிடாம கையில டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? நான் ஒண்ணு நினைச்சேன், அது சரியா தான் இருக்கு. என்ன நினைச்சிய? அது இல்ல, சாப்பிடலான்னு உட்கார்ந்தேன், உங்க நினைப்பு வந்துச்சு. கண்டிப்பா நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். அது கரெக்டா தான் இருக்கு. சரி, இன்னும் ஏன் சாப்பிடல? நான் என்னமோ பண்றேன். உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கிற வேலையை பாருங்க. இங்க நலம் விசாரிக்க இது ஒண்ணும் நம்ம வீடு இல்ல. ஹலோ மேடம், இது ஒண்ணு கிளாஸ் அவர் கிடையாது, பிரேக் அவர். இப்பவும் நீங்க கரஸ்பாண்டண்டா தான் என்கிட்ட நடந்துக்கணுமா? இந்த கொஞ்ச நேரமாவது என்ன உங்க புருஷனா பார்க்கலாமே. ஹலோ சார், பிரேக் டைமா இருந்தாலும் இது பள்ளிக்கூடம். சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் நம்ம வாசலை தாண்டினாதான் நான் உங்க பொண்டாட்டி, நீங்க என் புருஷன். அது வரைக்கும் எந்த அவரா இருந்தாலும் இங்க நான் கரஸ்பாண்டன்ட், நீங்க வாத்தியாரு. அவ்வளவுதான் நம்ம உறவு. அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் கரெக்டா பேசுற கரஸ்பாண்டன்ட். லஞ்ச் டைம்ல ஒழுங்கா சாப்பிடணும்னு தெரியாதா?
நீங்க ஏன் சாப்பிடல? நீங்க சாப்பிடாம இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நானும் சாப்பிடல. அது சரி, பேச்செல்லாம் மாத்தாதீங்க. ஏன் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க கரஸ்பாண்டன்ட் மேடம். எனக்கு பசிக்கல. ஏன்? தெரியல. எனக்கு தெரியுமே. என்னன்னு காரணம் சொல்லவா? காலையில நாம ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அம்மா பேசினதை நினைச்சதானே நீ வருத்தமா இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். நான் வேணும்னு வடிவேலுக்கு இத பண்ணாம இல்லைங்க. எங்க அண்ணனுக்கு வேணும்னு இத வாங்கி கொடுக்கவும் இல்ல. இது சம்பந்தப்பட்ட முடிவை நான் எடுக்கலங்க. ம். வடிவேலு பண்ண தப்ப சுட்டி காட்டி நிர்வாகம் தான் அவங்கள நிராகரிச்சிருச்சு. அங்க அண்ணன் பண்ண சாப்பாடு நல்லா இருந்ததுனால அதை அவங்களுக்கு கொடுத்துட்டாக. இதுல ஏன் முடிவு என்ன இருக்கு சொல்லுங்க? இது தெரியாம அத்தையும் என்ன தப்பா நினைச்சு என் மேல கோபமா இருக்கிறது தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப போய் நான் இதை வடிவேலுக்காக கேட்டா நிர்வாகம் என்ன நினைக்கும்? நம்ம குடும்பத்துக்காக விஷயத்த மாத்தி பேசுறேன்னு தப்பா நினைக்க மாட்டா? எல்லாத்தையும் சரி செய்யணும்னு சொல்ற நாமளே தப்பா நடந்துக்கிட்டா நம்ம மேல எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வரும் சொல்லுங்க? இத வடிவேலுக்கு கொடுக்க சொல்லியெல்லாம் நான் உன்னை சொல்ல மாட்டேன். இது நம்ம குடும்ப விவகாரமா இருந்தா இது சம்பந்தமா நான் உங்ககிட்ட பேசலாம். இது பள்ளிக்கூடத்துக்கு சம்பந்தமான பொது விஷயம். இதுல நியாயம் என்னவோ அதைத்தான் நம்ம பண்ணணும். அதை விட்டுவிட்டு அம்மாவுக்காக ஆட்டுக்குட்டிக்காகலாம் யோசிக்க முடியாது, யோசிக்கவும் கூடாது. அம்மா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டது அவங்களோட தப்பு. இதுல உன் தப்பு என்ன இருக்கு சொல்லு? அவங்க நினைச்சது தப்புன்னு அவங்களுக்கே ஒரு நாள் தெரியும். அப்போ உன்னை புரிஞ்சுப்பாங்க. அப்போ உன் மேல இருக்க கோபம் தானா விலகி போயிடும். அவங்க எனக்கு வெறும் அத்தை மட்டும் இல்லைங்க, என்னோட அம்மா. அவங்க என்ன தப்பா நினைச்சு அப்படி சரியா பேசாம முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போன மாதிரி ஒரு உணர்வை தருது. அவங்க அன்பு என்னைக்குமே எனக்கு முழுசா கிடைக்கணுங்க. அவங்களுக்காக தானே நான் இருக்கேன். அவங்களே என்ன தப்பா நினைச்சா எப்படிங்க? அதெல்லாம் விடு. எனக்காக ஒரு 5 நிமிஷம் உன் கரஸ்பாண்டன்ட் பதவியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உன் புருஷனுக்காக பொண்டாட்டியா இருக்கணும். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். 5 நிமிஷம் தானே, எடுத்துக்கோங்க. ஒரு பொண்டாட்டியா நீ பண்றத நான் தப்புன்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன். என் அமுதா ஒரு விஷயத்த பண்ணா அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவளும் புருஷன் பேச்ச மதிக்கிறவ. அவரு என்ன சொன்னாலும் கேப்பா. கேப்பல்ல? கேப்பல்ல? கேப்ப. அப்போ உன் புருஷன் நான் சொல்றேன், மனசுல இருக்கிற கவலையை தூக்கி ஓரம் வச்சுட்டு வயித்த காய போடாம மரியாதையா சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல. ஹலோ, இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, இல்லனா நான் ஊட்டி விடுவேன். சார், இது பள்ளிக்கூடம், உங்க வீடு இல்ல. நான் உங்க பொண்டாட்டியும் இல்ல, கரஸ்பாண்டன்ட். ஊட்டி விடுவாங்களாம், ஊட்டி. மேடம், என்ன மறந்துட்டீங்களா? நீங்க எனக்கு 5 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. இப்ப நான் உங்க புருஷன், நீங்க என் பொண்டாட்டி. என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நீங்களே பர்மிஷன் கொடுத்துட்டு அதை வாபஸ் வாங்கினா என்ன அர்த்தம்? முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடு. அது இல்லாட்டி என்ன, இது இருக்கே, 2 பாக்ஸ்லயும் ஒரே சாப்பாடு தான் இருக்கு. ம் ம் வாத்தி சார், உங்க டைம் ஓவர். சாப்பாட்டு அக்கறையா போய் செய்யறதுன்னு டைம் கீப் அப் பண்ணாம விட்டுட்டேனே. இப்போ நீங்க என் புருஷனும் இல்ல, நான் உங்க பொண்டாட்டியும் இல்ல. ம் கரஸ் சொல்றேன், கிளம்புங்க. அப்போ நீங்களே ஒழுங்கா சாப்பிடுங்க, இல்லனா இன்னொரு 5 நிமிஷம் கேட்டு ஊட்டி விட்டுருவேன்.
இத பண்ண போறேன்னு சொல்லி இருந்தா நான் என் பையனுக்காக கேட்டிருக்கவே மாட்டேன். நான் அவனுக்காக இத கேட்கல. அவனுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது. அவனுக்குன்னு ஒரு பொழப்பு வேணும். அவனும் உருப்பிட்டு மதிக்கிற மாதிரி இருக்கணும்ல. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். அக்கா என்ன பேசுற நீயே? எல்லாம் தெரிஞ்சதே பேசுறியா? பாசம் உன் கண்ணை மறைக்குதா? இவட்ட போய் இப்படி பேசலாமா நீயே? இந்த குடும்பத்துக்காக எம்புட்டு நல்லது பண்ணிருக்கா. எப்படி வசதியா வாழ்ந்த புள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சு கஷ்டப்பட்ட நம்ம அமுதாவ இப்படி எல்லாம் பேசலாமாக்கா? என்னக்கா நீ இப்படி எல்லாம் மறந்துட்டு பேசலாமாக்கா? மறக்கலடா, எதையும் மறக்கல. அதனாலதான் அப்படி பேசுறேன். அப்படி இருந்த அமுதா இன்னைக்கு ஏன் இப்படி பண்றான்னு தான் பேசுறேன். அத்தை, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் எப்பவுமே மாறல. நான் மாறவும் மாட்டேன். வேணா, இனிமே நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. நீயும் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். என்னக்கா நீ கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, செல்வனே வர்றாரு. அவர் முன்னாடி மூஞ்சியை தூக்கிட்டு நிக்காத. வா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்னு. அதானே, அமுதா புள்ள இருக்கிற இடத்துல எல்லாரும் நல்லா இருக்குன்னு அவன் நினைப்பா. அப்ப நீங்களும் நல்லா தானே இருப்பீங்க இல்ல? அமுதா மாதிரி ஒரு மருமாவை கிடைக்க நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏத்தா, கேள்விப்பட்டேன் பள்ளிக்கூடத்துல நேத்து நீ பிச்சு பெடல் எடுத்து விட்டியாம்ல. சொந்த பந்தம் எதையும் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நேர்மையா நடந்துக்கணுங்கிறேன். அப்புறம் என்ன விஷயமா இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உங்க மருமவ 7 மாசமா உண்டாயிருக்கால, அதான் அவளுக்கு ஒரு நல்ல விசேஷமா வளகாப்பு பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்தேன். முறையா எங்க வீட்ல ஃபங்க்ஷன் பண்ணி நீங்க அழைச்சிட்டு போகணும். வாஸ்தவம் தான். ஆனா அவ உண்டான நாள்ல இருந்து அங்கதானே சம்மந்தி இருக்கா. அதனால இதுவும் அங்கேயே நடக்கட்டுமே. அது மட்டும் இல்ல, நமக்குள்ள சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு சம்பந்தி? ஃபங்க்ஷனை நல்லபடியா பண்ணி முடிப்போம். அப்புறம் நீங்க எல்லாருமா வந்து புள்ளைய ஆசீர்வாதம் பண்ணணும். அம்பிட்டுதான். பாராதா அமுதா, நீ முன்ன மாதிரி சாதாரண ஆள் இல்ல. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தோட கரஸ்பாண்டன்ட். உனக்கு 1000 வேலை இருக்கும். உனக்கு எந்த விதமான சங்கடமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை நாளா பார்த்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். சரியா? ஐயா மாணிக்கம், என் வீட்டு மாப்பிள்ளைங்க. வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. இன்னும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி? உனக்கு நாங்க ஒரு வீடு இருக்குல்ல, உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கால. பணங்காசை சம்பாதிச்சு கொடுக்கலனாலும் இந்த மாதிரி சமய சந்தர்ப்பத்தில் அவகிட்ட பாசமா நடந்துகிட்டா தானே உன் பேர்ல அவளுக்கு ஒரு அன்பு இருக்கும். வரலாம் தான் நினைச்சேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு மாமா. என்ன வேலை? கண்ட பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சரக்கும் தம்மு அடிச்சிட்டு இருக்கல ஒரு வேலையாடா? சும்மா எதையா சொல்லி டிராமா பண்ணுன்னு திட்டம் போடாம ஒழுங்கா நல்ல குடும்பஸ்தானா நடந்துக்க பாரு. அப்புச்சி, நல்ல விசேஷம் நடக்கும்போது உறவுக்காரங்க மொத்த பேரையும் கூப்பிடணும். பெரியவங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணா குழந்தை நல்லபடியா பொறுக்கும்னு சொல்லுவாங்க. என்னதான் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த மாதிரி விசேஷ நாள்லயாவது எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரையும் கூப்பிடணும். எங்க அப்பச்சியையும் சேர்த்துதான் சொல்றேன். அது சரி, உன்னை சொன்னா அப்பச்சிக்கு பிடிக்காது, அது இவன்னா சுத்தமாவே பிடிக்காது. அப்புறம் எந்த முகத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாரு? எனக்கும் எல்லா சொந்த பந்தமும் வந்து என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நீ வருவேன்னு சொன்னா அந்த மனுஷன் வரமாட்டார. எனக்கு அவரோட ஆசீர்வாதத்தை விட என் பொண்ணை நீ ஆசீர்வாதம் பண்றதுதான் ரொம்ப முக்கியமா படுதாத்தா. நான் சொல்றேன், நானே அவங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறேன். நீ சொன்னா அவங்க அப்பச்சி வருவாரா? எல்லாருமே விசேஷத்துக்கு வந்தா எனக்கு சந்தோஷம் தான். அப்புறம் நீங்க எல்லாம் முதல் நாளே ஃபங்க்ஷனுக்கு வந்தா சரிங்க. சரி. ஏய், உன் கிறுக்குத்தனமான டிராமாவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மரியாதையா வீடு வந்து சேரு. நான் வரட்டுமா? சரிங்க மாமா. வரேன். வாங்க. வரேன் சம்பந்தி. வாங்கண்ணே. வராத்தா?
அத்தா நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஏன்டே இப்படி நடந்துக்கிறானேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, எம்பிட்டு பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஏன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்களா? வாங்கம்மா வாங்க, உள்ள வந்து உட்காருங்க வாங்க. என்னடி இப்படி எல்லாம் கூப்பிடுவேன் மரியாதை பண்ணுவேன்னு நினைச்சியா? நீ எம்பிட்டு பெரிய ஆளானாலும் எனக்கு என்ன, என்னைக்கு இருந்தாலும் இந்த நாகுவுக்கு கீழே தான். இந்த ஊர் வேணா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு படுக்காத முட்டாள். இப்போ உன் பக்கம் ஏதோ அதிர்ஷ்ட காத்து அடிக்கிறதுனால நீ மேல பறக்கிற மாதிரி இருக்கு. காத்து நின்னுடுச்சு, தரையில விழுந்து கிடப்ப, புரியுதா? ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? உன்னை யார் வர சொல்லி இங்க வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சா? நீ பாட்டுக்கு ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இதுவும் எங்க வீடுதான்னு கோத்து விட்டு போலான்னு வந்தியா? சொல்லுடி, எதுக்கு வந்த? அப்புச்சியை பார்த்து ஒரு தகவல் சொல்லணும். ஆஹா, அந்த மனுஷனுக்கு வேற இவ மேல திரும்ப பாசக்கிருக்கு வேற வந்துருச்சு. இப்ப இவளை பார்த்தா அப்படியே 2 பேரும் பச போல ஒட்டிப்பாங்க. அப்புறம் இவங்கள பிரிக்கவே முடியாது. அவர் வரதுக்குள்ள இவளை விரட்டி விட்டுறணும். இங்க பாரு, நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், கிளம்பு. அவர் தான் உன்னை தான் மகளே இல்லைன்னு சொல்லிட்டாருல. நீ புருஷன் செத்ததான் நாடகம் ஆடும்போது கூட நான் கூட ஏதோ ஒரு முறைக்கு வந்தேன். உன் அப்புச்சி வந்தாரா? அதுல இருந்து தெரிய வேணாம் அவருக்கு உன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லைன்னு. சாவு கூட வராத மனுஷனை எதுக்கு இப்படி பார்க்கணும்னு அடம் பிடிக்கிற? ஓ, அன்னைக்கு வந்து உனக்காக ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்சாகங்கிற திமிர்ல பார்க்க வந்தியா? அது உன் மேல பாசத்துல போட்ட ஓட்டு இல்லைன்னு அன்னைக்கே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாரே உன் அப்புச்சி. அப்புறம் எந்த முகத்தை வச்சு இப்ப பார்க்க வந்திருக்க? போடி முதல்ல, போடின்னு சொல்றேன்ல. அன்னைக்கே நான் அவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன். அவரு இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அப்பச்சி. சரி, அவரு வந்த உடனே நம்ம என்ன ஏதுன்னு பார்த்து பேசிப்போம். அது வாங்க அப்பச்சி. ஆஹா, அவரு வரதும் இல்லாம கூட என் புருஷனும் வராரே. அவரு சும்மா இருந்தாலும் இவர் தங்கச்சி பாசத்துல உருகிடுவாரே. என்ன பண்றது? அமுதா, வா அமுதா, எப்போ வந்த? இப்பதானே. ஏம்மா வெளியே நிக்கிற? ஏண்டி வந்தவங்களை உள்ளார கூட்டு போக மாட்டியா? ஏங்க, உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? விருந்தாளி தான் உள்ள கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, விரோதியே இல்ல. அப்படி பார்த்தா உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. சரிங்க, நான் போறேன். எனக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? இளங்கோ, ஏய், இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? நான் பேசினாதான் உங்களுக்கு பொறுக்காதே. என்னமோ பண்ணுங்க. வெனைய வீட்டுக்குள்ள சேர்த்தா மறுபடியும் அனுபவிக்க போறது நீங்க தான். பாத்துக்கோங்க. இப்ப ஒருத்தி என்ன முதா திடீர்னு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? சரி வா, உள்ள போய் பேசலாம். என்னம்மா, என்ன தயக்கம்? இது நம்ம வீடு. வா உள்ள வா. சரி சரி, வர சொல்லு. வாமா, அதான் அப்பச்சியே வான்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ வா. வாமா, உட்காரு. நாகு, குடிக்க ஏதாவது கொண்டு வா. ஐயோ இல்லண்ணா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இருமா, சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லனா நீ வீடு தேடி வரமாட்டியே. தயங்காம சொல்லுமா. எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தானே? அட, நல்ல விஷயம்னா சொல்லுமா, நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அது ஒண்ணும் இல்லைண்ணே, எங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன். அதுல அப்புச்சி நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படி என்னமா நல்ல விஷயம் சொல்லு. என் குழந்தை வடிவேலு பொண்டாட்டிக்கு இப்போ 7வது மாசம். அவங்க வளகாப்பு பண்ண போறாங்க. எங்க குடும்பத்துக்கு வாரிசு பிறக்க போகுது.
அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து வாழ்த்தணும். செல்வா அப்புச்சி வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அவங்க அப்புச்சி எப்படி வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுன்னு ரொம்ப தர்ம சங்கடமா ஃபீல் பண்ணாங்க. அதே சமயம் அப்புச்சி வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதான் அவங்க கிட்ட அப்புச்சிய நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். அப்புச்சி, அந்த வடிவேலு மேல இருக்கிற கோவத்துல நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துராதீங்க. இது செல்வா அப்புச்சியோட வீட்டு ஃபங்க்ஷன். இதுல நம்ம குடும்பத்தோட கலந்துக்கணும். அப்பச்சி ஏண்டி அந்த திருட்டு பயலுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணுமா? நல்லா இருக்குடி அம்மா உன் நியாயம். அவன் எத்தனை தடவை மாமாவை அசிங்கப்படுத்திருக்கான். அவன் ஃபங்க்ஷனுக்கு நாங்க வரணுமா? மான ரோஷம் இருக்கிறவங்க யாராச்சும் அங்க போவாங்களா? உனக்கு ஒரு விசேஷம்னாலே நாங்க வர யோசிப்போம். இதுல உன் குடிகார குழந்தை விசேஷத்துக்கு நாங்க வரணுமா? அப்புச்சி,